அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி ப்ளே பண்ண சொன்ன வீடியோ இதானா? சார், இந்த ராஸ்கல் இனி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாதபடி ஸ்ட்ராங்கா கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க சார். கண்டிப்பா சார். இனிமே இவனை நான் கவனிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இவன் வெளியில இருக்கிறது ரொம்ப ஆபத்து சார். எங்கேயா அவனுங்க? தப்பிச்சிட்டாங்க சார். சரிங்க சார், நீங்க அனிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஏய் வாடா வாடான்ற பொட்டு குழியில வச்சு பொட்டுன்னு போட்டுட்டு குழியில தள்ளிடு. அங்க என்னடா பாருவா, ஒழுங்கா வாடா. ஒழுங்கா நடடா. எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? அனி, நீ எதுக்கும் பயப்படாத. வா போலாம். அனிதா வெளியில போயிருக்கா. என்ன சொல்லு அனிதா. ருத்ரா, அதோ அனிதா அம்மாவே வந்துட்டாங்க. அனிதா மம்மி. அனிதா மம்மி. அனிதா அனிதா மம்மி. கனிமா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல மம்மி, சரியான நேரத்துக்கு சிவா வந்ததுனால எனக்கு எதுவும் ஆகல. இல்லனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும் மம்மி. அந்த பொறுக்கி அஸ்வித் நல்லவனே கிடையாது மம்மி. அவன் என்ன தப்பா வீடியோலாம் எடுத்துட்டான். என்னது? என் பொண்ணு அந்த பரதேசி தப்பா வீடியோ எடுத்திருக்கானா? டேய், உன் குடல உருவி மாலையா போடாம விட மாட்டான்டா. அந்த அஸ்வின் பயங்கர ஃப்ராட். பயங்கரமான பொம்பளை பொறுக்கியா? அவன் மேல இல்லாத கேஸே இல்ல, அவ்வளவு கேஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல அனிதாவுக்கே தெரியாம போதை மருந்து கலந்து கொடுத்துதான் அந்த வீடியோவை அவன் எடுத்திருக்கான். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் சக்தி அவளை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கா. அந்த நேரத்துல தான் நீங்களும் சக்தியை தேடி அங்க போயிருக்கீங்க. அப்படின்னா அன்னைக்கு அனிதா அங்கதான் இருந்தாளா? ஆமா அத்தை. அப்படின்னா சக்தி ஏன் இந்த விஷயத்தை அப்பவே என்கிட்ட சொல்லல? அந்த சூழ்நிலையில நீங்க அனிதாவை பாத்தீங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் சக்தி மறைச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கா. அப்பதான் அந்த பொறுக்கி அஸ்வின் உங்ககிட்ட உண்மையை சொன்னா அனிதாவோட வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். சக்தி அவனை பிடிச்சு போயெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலத்த. அனிதாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அனிதாவோட வீடியோவை அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும்னு சக்தி எவ்வளவோ போராடி இருக்கா. ஆனா அவளால முடியல. கடைசியில அந்த ஃப்ராடு சக்தியை கல்யாணம் பண்ற மாதிரியே சீனை ரெடி பண்ணி அனிதாவை பிளாக்மெயில் பண்ணி காட்டுப்பாக்கம் கோயிலுக்கு கடத்தி இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். தம்பி, அந்த பொறுக்கி பைய இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இப்பவே போய் அவன் கையை காலை வெட்டி போட்டுறேன். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கார். இதுக்கப்புறம் அவரை கவனிச்சுப்பார்.
ஆமா, இப்ப சக்தி எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருந்தா. நடந்த கலைபரத்துல நானும் அவளை கூப்பிடாம விட்டுட்டேன். இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். எங்க போனா? சக்தி இங்கேயும் இல்லையே. எங்க போயிருப்பா? என்னாச்சு? அங்க பாருங்க. தள்ளுங்க. என்னாச்சு சிவா? கடவுளே, நான் பயப்படுற மாதிரி எதுவும் தப்பா இருக்க கூடாது. சக்தி! ஐயோ சக்தி! ஐயோ சக்தி! 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 ஐயோ, இங்க பாரு சக்தி! 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 ஐயோ சக்தி! 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 என் பொண்ணை அடிச்சு சாக்குல கட்டி வச்சிருக்காங்க. நான் பெத்த மகளே சக்தி. ஐயோ சக்தி! ஐயோ, நான் பெத்த மகளே, உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ சக்தி! என் பொண்ணு உயிரோட இருக்காளான்னு தெரியலையே. சக்தி! 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 ஐயோ, அழுதுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? உடனே தூக்கு சிவா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலாம். தூக்கு தூக்கு தூக்கு! சார், புரியுங்க சார். தூக்குங்க. சக்தி, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. நல்லா இருவ நீ. ஐயோ சக்தி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? அதை இந்த அம்மா பார்க்கணுமா? சக்தி! சக்தி! ஐயோ சக்தி, என்ன பாருமா. சக்தி! ஐயோ சக்தி! 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 ஐயோ சக்தி! 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 நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர், சொல்லுங்க மேடம். சக்தி எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் வெயிட்.
நான் பயப்படுற மாதிரி என் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் என் மகளை காப்பாத்தி கொடுக்கணும். என் பொண்ணு பொழைச்சு என்ன அம்மான்னு கூப்பிடணும். என்ன கைவிட்டுறாத. உன்னதான் நம்பி இருக்கேன். அவ இப்படியே செத்துட்டான்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவ உயிர் பிழைக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வேண்டுதெல்லாம் பழிக்காதுடி, நிச்சயம் செத்துருவா. நெத்தி பொட்டில் அடி அந்த மாதிரி விழுந்திருக்க. சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இவங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பிளட் ஏத்துறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. Okay, doctor. பிளட் பேங்க்ல ஸ்டாக் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சக்தி எப்படி இருக்கா? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம், வெயிட் பண்ணுங்க. ஓகே. இவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர், சக்தி இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? சாரி மேடம், இப்போ என்னால பேஷண்டோட கண்டிஷனை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நெத்தியில பலமா அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஐயோ சக்தி. இப்போ நாங்க பேஷண்ட்டுக்கு பிளட் ஏத்திட்டு அப்சர்வேஷன்ல 24 hours வச்சு மானிட்டர் பண்ணிட்டு தான் எதையும் நாங்க சொல்ல முடியும். டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. என்ன மேடம், பேஷண்ட்டை நேரடியா நீங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப நாங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு ஆஸ் எ டாக்டரா நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது இல்லையா? அதனால தான் சொன்னேன். அவங்களை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்றேன் மேடம். ஐயோ, டாக்டரே 24 மணி நேரம் கேட்டு கொடுத்துட்டு போறாரு. அப்ப என் பொண்ணை காப்பாத்த முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என் பொண்ணு சக்தி. ஐயோ சக்தி. சீதா, சக்தி. சீதா, கொஞ்சம் அமைதியா இரு. சக்திக்கு எதுவும் ஆகாது. அவளை நம்ம காப்பாத்திடலாம். தைரியமா இரு. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? டாக்டரே நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டு போறாரு. எப்படி அவளை காப்பாத்த முடியும்? என் பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறான்னு நினைச்சேன். கடைசியில அந்த பாவியே என் மகளோட உயிரை குடிக்கிற யமனா வந்துட்டானே. அந்த பாவி உங்ககிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மோசமானவன்னு உங்களால கூட கண்டுபிடிக்க முடியலையா? இப்படி என் பொண்ணோட உயிரை ஒரேடியா சாச்சிட்டு போயிட்டானே. அந்த சதிகாரன் என்னை எல்லா ரீதியாவும் ஏமாத்திட்டான் சீதா. சக்தியும் அனிதாவோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டா. சக்தி மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில அவ மேல எனக்கு சந்தேகமே வரல. அவ என்கிட்ட மறைச்ச உண்மைதான் இன்னைக்கு அவளையே இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சு. சக்தியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் தான் அவ விஷயத்துல கவனமா இருந்திருக்கணும். அப்படி இல்லாம போனது ஏன் தப்புதான். சக்தி பாவம் ஏமானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க நினைச்சிருக்கா. சீதா, நம்ம சக்திக்கு எதுவும் ஆகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சீதா. நாம கும்பிடுற கடவுள் நிச்சயம் அவளை காப்பாத்தி கொடுக்கும். அவ சாக்கு மூட்டையில இருக்கிறப்பவே முக்கால்வாசி பணமாயிட்டா. இன்னும் கால்வாசி உசுறுதான் நெஞ்சுக்கூட்டுல இழுத்துக்கிட்டு இருக்கு. கடவுளே நினைச்சாலும் இனி அவளை காப்பாற்ற முடியாது ருத்ரா. வெறும் டெட் பாடியை தான் இங்க இருந்து நீ வாங்கிட்டு போவ.
உன்னால மாட்ட முடியுமா முடியாதா? சார் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் பொறுங்க. சீக்கிரம் சரி பண்ணியா. அந்த ராஸ்கல் கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவனுக்கு யார் ஃபோன் பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். ஏய் பொறுக்கி, இனிமே நீ ஜென்மத்துக்கும் வெளியில போகவே முடியாது. உனக்கு நரைச்சு நட்டு கலர்ற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே தான் உனக்கு வாழ்க்கை போகும். பார்க்கலாம் சார். என்னடா நக்கலடா பண்ற? பார்க்கலாம் சார்னு நக்கலாவா சொல்ற? கொன்னுடுவேன். சீக்கிரம் சரி பண்ணியா. சரிங்க சார், பண்ணிடுறேன். இந்த சிவா மட்டும் வராமல் இருந்ததுனால இந்நேரம் அனிதா கழுத்துல தாலி கட்டி அவளை நமக்கு சொந்தமாக்கிருக்கலாம். அப்படி நடந்துருந்துச்சுன்னா சப்தகிரி சாரோட திட்டமும் நிறைவேறி இருக்கும், நம்மளும் பல கோடிகளுக்கு அதிபதியாயிருக்கலாம். இது மொத்தமும் வீணா போச்சு. ஐயோ, நம்ம போலீஸில் மாட்டி இருக்கிறது வரை சப்தகிரி சாருக்கு தெரியாதே. இந்த நேரத்தில் அவர் நமக்கு ஃபோன் பண்ணாருன்னா அவரும் மாட்டிப்பாரு. இந்த ஏட்டுக்கிட்ட இருக்கிற நம்ம ஃபோன் ஆன் ஆகக்கூடாதே. என்னாச்சு டாட்? எத்தனை முறை கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அனிதாவை கல்யாணம் பண்ணிட்டு நேரா உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க வருவான்னு சொன்னீங்க. இன்னும் ஆளையே காணோம். ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. டாட், எனக்கு என்னவோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு டாட். இல்ல ரகு, அஸ்வின் ரொம்ப நம்பிக்கையானவன். அவன் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? டாட், நான் வேணும்னா காட்டு கோயிலுக்கு போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் டாட். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமும் வரலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம். சார் மாட்டிட்டேன் சார். ஆன் பண்ணியா? சார் ஆன் ஆயிடுச்சு சார். சக்தி உன்னை என்னடா பண்ணா? அவளை எதுக்கட இப்படி அடிச்சு போட்டீங்க? இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? சும்மா விட மாட்டா. சொல்றோம் ஏடா பண்ண? சொல்றோம் சார். சார் சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார். சிவா சார், அவனை விடுங்க. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். சார், அதான் எல்லாம் முடிஞ்சு இவனை கூட்டிட்டு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நல்லா லாடம் கட்டி உள்ள தள்ளி இருக்கேன். இப்ப நீங்க வந்து ஏன் சார் இவனை அடிக்கிறீங்க? இந்த நான்சென்ஸ் அனிதாவோட வாழ்க்கை மட்டும் சீரழிக்கணும்னு நினைக்கல. சக்தியோட உயிரோடையும் இவன் விளையாடி இருக்கான். அதைத்தான் தாங்கிக்க முடியல சார். என்ன சார் சொல்றீங்க? சக்திக்கு என்ன ஆச்சு? கோயில இருந்து அனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லி சக்தி எங்க இருக்கான்னு நாங்க வீட்டுல தேடினோம். சக்தி அப்படி அடிச்சு கோணி பையில கட்டி வச்சுட்டு தான் இவன் அனிதாவை கல்யாணம் பண்றதுக்கு அந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கான். இப்ப சக்தி உயிர் பழப்பாளா இல்லையானே தெரியல. அந்த நிலைமையில இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இவனை என் கையாலே கொல்லும் சார். அப்பதான் ஆத்திர அடங்கும். ஐயா சார், பாருங்க சார், உங்க முன்னாடியே ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ன கொல்ல பாக்குறான். சட்ட பிரகாரம் லாக்கப் உள்ள இருக்கிற ஒருத்தனை வெளியே இருந்து யாரும் வந்து அடிக்கூடாது சார். அதுவும் நீங்க இருக்கும்போதே என்ன வந்து கொல்ல பாக்குறான் சார். முதல்ல அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்குள்ள போடுங்க சார். அந்த பொண்ணை உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு இப்ப சட்டம் பேசிட்டு இருக்க நீ. உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறப்பவே கொல்றனா இல்லையான்னு பாடுறான்.
சார் நான் எதுவும் பண்ணல சார். டேய் நீ தான் அதை பண்ணிருக்க இல்லன்னு போய் சொல்றியா? உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு கொலவரியோட சக்தியை அடிச்சு போட்டிருக்க முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒண்ணு